தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்தொகுப்பில் இருக்கிற ஒரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். அலகு 4 பக்தி இலக்கியம், பன்னிரு திருமுறைகள் உடைய ஆசிரியர்களை பற்றி ஒரு பாடம் நமக்கு இருக்கிறது. இதில் ஏறக்குறைய 8 திருமுறைகளுடைய ஆசிரியர்களை பற்றிய பதிவை நான் ஏற்கனவே உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இன்று 9ஆம் திருமுறையினுடைய ஆசிரியர்களில் ஒருவரான திருமாளிகை தேவர் பற்றிய வரலாறை நாம் காண இருக்கின்றோம். பன்னிரு திருமுறைகளுடைய ஆசிரியர்கள் இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாம் 9வது திருமுறை ஆசிரியர், 9ஆம் திருமுறையின் ஆசிரியர்களில் ஒருவரான திருமாளிகை தேவரை பற்றி நாம் காண இருக்கின்றோம். இது பிஜிடிஆர்பிக்கு மட்டுமல்ல, யூபிஎஸ்சி தமிழ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இது பயன்படுகின்ற வகையிலே இருப்பதனாலே போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு கதையை போல நான் அமைத்திருக்கிறேன். திருமாளிகை தேவரை பற்றிய வரலாறு நமக்கு எங்கும் பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே செவிவழி செய்திகளை மட்டுமே நாம் அடிப்படையாக கொண்டு இந்த வரலாறை புரிந்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் நான் என்னிடமிருந்த திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய வெளியீடுகளான ஒரு 2 நூல்களை மையப்படுத்தி சைவ சமய வரலாறும் பன்னிரு திருமுறை வரலாறும் என்ற நூலையும், திருமுறைகளிலே சைவ சித்தாந்தம் என்ற 2 நூலையும் மையப்படுத்தி அந்த திருவாவடுதுறை ஆதீன வெளியீடான இந்த 2 நூல்களை மையப்படுத்தி நான் இந்த தொகுப்பை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் எந்த நூல்களிலுமே ஒரு சரியான ஒரு வரலாறு கிடைக்காத காரணத்தினாலே, ஏனென்று சொன்னால் திருமாளிகை தேவர் அந்த திருவாவடுதுறை ஆதீனத்திலே தான் அவர் தங்கியிருந்தார். அங்கே தான் சமாதியாக இருக்கிறார். அவருடைய கோயில் அங்கே தான் இருக்கிறது. எனவே அந்த ஆதீனத்தின் வழியாக வெளிவருகிற தகவல் சரியாக இருக்கும் என்ற எண்ணத்திலே அந்த நூலை மையப்படுத்தி அடிப்படையாக கொண்டு நான் உங்களுக்கு இந்த பதிவை வைக்கிறேன். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற அனைத்து நண்பர்களும் இதை பயன்படுத்தும்படி அன்புடன் வேண்டுகிறேன். பாடத்துக்குள் செல்லலாம். முதல் வினா, 9ஆம் திருமுறையில் அடங்கியுள்ள நூல்கள் யாவை? 9ஆம் திருமுறையிலே அடங்கியிருக்கிற நூல்கள் யாவை? 9ஆம் திருமுறையிலே 2 நூல்கள் என்று நாம் சொல்லலாம். முதல் நூல் திருவிசைப்பா என்று சொல்லுவார்கள். இந்த திருவிசைப்பாவிலே 28 பதிகங்கள் அடங்கி இருக்கின்றன. அடுத்து ஒரு நூல் திருப்பல்லாண்டு என்று சொல்வார்கள். இதிலே ஒரு பதிகம் இருக்கிறது. 13 பாடல்கள் இதிலே அடங்கியிருக்கிறது. 9ஆம் திருமுறையிலே 2 நூல்கள், ஒன்று திருவிசைப்பா, மற்றொன்று திருப்பல்லாண்டு. இந்த 9ஆம் திருமுறைகளின் ஆசிரியர்கள் யார்? இதை ஏறக்குறைய 9 பேர் எழுதியிருக்கிறார்கள். பாருங்க, இந்த திருவிசைப்பாவை 9 ஆசிரியர்கள் பாடியிருக்கின்றனர். திருவிசைப்பாவை 9 ஆசிரியர்கள் பாடியிருக்கின்றனர். இந்த திருப்பல்லாண்டை மட்டும் சேந்தனார் என்ற ஒருவர் மட்டும் பாடியிருக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இப்போ அந்த 9 ஆசிரியர்களை பற்றிய செய்தியை நாம் உள்வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த திருவிசைப்பா என்ற அந்த நூலை 9 ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த 9 பேருடைய செய்தியை பாருங்க. 9ஆம் திருமுறையிலே திருவிசைப்பாவை பாடிய 9 ஆசிரியர்கள் யார்? வினா. இங்கே ஆசிரியர், அடுத்த கட்டத்திலே அந்த பாடிய பதிகங்களுடைய எண்ணிக்கை, அந்த நூலில் இருக்கிற பாடல் எண்ணிக்கை என்று 3ஆக நான் பிரித்திருக்கிறேன். ஆசிரியர், பாடிய பதிக எண்ணிக்கை, பாடல் எண்ணிக்கை. பாருங்க, முதலாக இப்போ நாம் பார்க்கிற அந்த திருமாளிகை தேவர் என்பவர், திருமாளிகை தேவர் அவர் 4 பதிகங்களை பாடியிருக்கிறார். அதில் 45 பாடல்கள் இருக்கிறது. இரண்டாவது சேந்தனார் என்பவர், இவர் 3 பதிகங்களை பாடியிருக்கிறார். அதில் 4 பாடல்கள் இருக்கிறது. கருவூர் தேவர், இவர் 10 பதிகங்களை பாடியிருக்கிறார். 103 பாடல்கள் அதில் அடங்கியிருக்கிற பதிகம் என்று சொன்னால் 10 பாடல் அடங்கிய தொகுதியை நாம் பதிகம் என்று சொல்லுவோம். அடுத்து பூந்துருத்தி நம்பிகாட நம்பி என்பவர், இவர் 2 பதிகங்கள் எழுதியிருக்கிறார். அதிலே 12 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. கண்டராதித்தர் என்பவர் அடுத்த ஆசிரியர். இவர் ஒரு பதிகத்தை எழுதியிருக்கிறார். அதிலே 10 பாடல்கள் அடங்கியிருக்கிறது. வேணாட்டடிகள் என்பவர் அடுத்த ஆசிரியர், ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். இதிலே 10 பாடல் அடங்கியிருக்கிறது. திருவாலி அமுதனார் என்பவர், இவர் 4 பதிகங்கள் பாடியிருக்கிறார். 42 பாடல்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. புருடோத்தம நம்பி என்பவர் 2 பதிகங்கள் பாடியிருக்கிறார். 22 பாடல் அதிலே உள்ளன.
அப்புறம் சேதுராயர் என்பவர், அவர் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். இதிலே 10 பாடல்கள் அடங்கியிருக்கின்றன. இது 9ஆம் திருமுறையில் இருக்கிற 2 நூல்கள். ஒன்று திருவிசைப்பா, மற்றொன்று திருப்பல்லாண்டு. கொஞ்சம் கவனமாக நீங்கள் உள்வாங்க வேண்டும் மாணவ செல்வங்கள். 9ஆம் திருமுறையிலே 2 நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்று திருவிசைப்பா, மற்றொன்று திருப்பல்லாண்டு. இந்த திருவிசைப்பாவில் மொத்தம் 28 பதிகங்கள், 9 ஆசிரியர்கள் இதை பாடியிருக்கிறார்கள். திருப்பல்லாண்டை ஒரே ஒரு ஆசிரியர் பாடியிருக்கிறார். அதுதான் உங்களுக்கு ஒருவேளை வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புண்டு. அந்த எழுதிய ஆசிரியர்களையும் அவர்கள் பாடிய பதிகங்களையும் நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்தும்படி உங்கள் அன்புடன் வேண்டுகிறேன். 4வது வினா, திருமாளிகை தேவர் முதலாக, சேதுராயர் ஈராக அருளாசிரியர்கள் எங்கு கோயில் கொண்டிருக்கின்றனர்? அந்த 9 பேரும். முதல் ஆள் திருமாளிகை தேவர், அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற சேதுராயர். அப்போ அந்த திருவிசைப்பாவை பாடிய 9 ஆசிரியர்கள் எந்த இடத்திலே கோயில் கொண்டுள்ளனர்? அவர்களுடைய கோயில் எங்கே இருக்கிறது என்பது வினா. திருவாவடுதுறை ஆதீன திருமடத்திலே இந்த 9 பேரும் கோயில் கொண்டிருக்கின்றனர் என்பது வரலாறு. திருவாவடுதுறை ஆதீனத்திலே இந்த திருவிசைப்பா எழுதிய 9 பேரும் கோயில் அவருடைய கோயில் அங்கே இருக்கிறது என்பது நாம் உள்வாங்க வேண்டிய செய்தி. 5வதுனா, திருக்கோயில்களிலே சிவ வழிபாட்டின் போது ஓதப்பெறுகின்ற பஞ்ச புராணம் என்ற திருமுறை பாடல்கள் 5 9ஆம் திருமுறையிலிருந்து ஓதப்பெறும் திருப்பாடல்கள் யாவை? கொஞ்சம் வினா புரிஞ்சுங்க. திருக்கோயில்களிலே சிவ வழிபாட்டின் பொழுது பஞ்சபுராணம் என்பது ஓதப்படும். இந்த பஞ்சபுராணத்திலே பஞ்சம் என்று சொல்ல 5 நமக்கு தெரியும். 5 நூல்களிலிருந்து பாடல்கள் அங்கே ஓதப்படுகிறது. பின்னால் நான் கொடுத்துருக்கிறேன். இதில் 9ஆம் திருமுறையிலிருந்து சில பாடல்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பாருங்க. திருவிசைப்பாவிலே ஒரு பாடலும் திருப்பல்லாண்டிலே ஒன்றுமாக 2 பாடல்கள் இந்த 9ஆம் திருமுறையிலிருந்து அந்த பஞ்சபுராணத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. சரி, பஞ்சபுராணம் என்றால் என்ன? திருக்கோயில்களில் பாடப்படும் பஞ்சபுராணம் என்பது என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 1 திருவாசகம், 2வது தேவாரம், மற்றது திருவாசகம், அடுத்து திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். இந்த 5 நூல்களை பஞ்சபுராணம் என்று சொல்லுவார்கள். திருக்கோயில்களிலே சந்நிதி முன்னாலே இவை பாடப்படும். இதை பஞ்சபுராணம் என்று சொல்லுவர். பாஞ்சுனா 5 நமக்கு தெரியும். தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். இந்த பஞ்சபுராணத்தில் இருக்கிற தொகுதிகளிலே பஞ்சபுராணம் என்று சொல்லப்படுகிற தொகுப்பிலே 10ஆம் திருமுறையில் இருக்கிற திருமந்திரமும் 11ஆம் திருமுறையில் இருக்கிற நூல்களும் சேர்க்கப்படாமைக்கு காரணம் நம்மால் அறிய முடியவில்லை. இது என்ன சமாச்சாரம், ஏன் இந்த 2 துறையிலிருந்து நூல்கள் விடப்பட்டது என்பது நமக்கு அறியப்படாத ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்து, இந்த திருவிசைப்பாவிலே பல திருத்தலங்கள் பாடப்பட்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் அந்த திருவிசைப்பால 9 பேர் பாடியதில் பல ஸ்தலங்கள் இடப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. 14 திருத்தலங்கள் இந்த திருவிசைப்பாவிலே குறிப்பிட்டு பாடப்பட்டிருக்கிறது. 1 தில்லை சிற்றம்பலம், 2 திருவீழிமலை, அடுத்தது திருவாவடுதுறை, அதுக்கப்புறமா திருவிடைக்கழி, அடுத்து திருக்கலந்தை ஆதித்தேச்சரம், அப்புறம் திருக்கீழ் கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழேச்சரம், திருப்புவனம், திருசாட்டியக்குடி, தஞ்சை ராஜராஜேஸ்வரம், கொஞ்சம் இருங்க, அதுக்கப்புறம் திருவிடை மருதூர், திருவாரூர். இந்த தலங்கள் திருவிசைப்பாவிலே பாடப்பட்டிருக்கிற திருத்தலங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த 9ஆம் திருமுறையை தில்லை திருமுறை என்று சொல்லுகிற ஒரு பழக்கம் உண்டு. 9ஆம் திருமுறையை தில்லை திருமுறை என்று சொல்லுவார்கள். ரொம்ப முக்கியமானது தில்லை திருமுறை என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் பாடியிருக்கிற பாதிக்கு மேல் இருக்கிற பதிகங்கள் தில்லையிலே பாடப்பட்டமையாலே இதனை தில்லை திருப்பதிகம் என்று சொல்லுவார்கள். தில்லை திருப்பதிகம் அல்லது தில்லை திருமுறை என்று சொல்லுவார்கள். இது வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. தில்லை திருமுறை என்று அழைக்கப்படுவது யாது அப்படின்னு சொன்னால், இந்த 9ஆம் திருமுறையை நாம் தில்லை திருமுறை என்று சொல்லுவோம். அடுத்து சமயக்குறவர் 9வது நான் பாருங்க. சமயக்குறவர் 4வருடைய பாடல்களின் மேற்கோள்கள் இந்த திருவிசைப்பாவிலே இடம் பெற்றமைக்கு காரணம் என்ன? சமயக்குறவர் 4வருடைய பாடல்கள் தேவாரம் பாடியவர் என்று நாம் சொல்லலாம். இந்த திருவிசைப்பா பாடியவர்கள் சமயக்குறவர் 4வர் காலத்திற்கு பிந்தியவர்கள். எனவே அந்த பெரியவருடைய பாடல்களை மேற்கோளாக தங்களுடைய திருவிசைப்பாவில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள்.
10வது வினா, திருவிசைப்பா இசை நயமோடு அமைய காரணம் என்ன? இசையோடு அமைந்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவாரம் இசையோடு பாடப்பட்ட ஒன்று நமக்கு தெரியும். எனவே தேவாரத்தை ஒட்டி இவர்கள் தன்னுடைய நூலை படைத்த காரணத்தினாலே அந்த இசை தன்னால் அமைந்து விட்டது. தேவார ஆசிரியர்கள் அருளிய பதிக பெருவழியை கடைபிடித்தே தமது பாடல்களை இந்த திருவிசைப்பா பாடிய ஆசிரியர்கள் கையாண்டிருக்கிறார்கள். எனவே தேவாரங்களில் உள்ளது போலவே திருவிசைப்பா இசை நயத்தோடு அமைந்துள்ளது என்று நாம் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பாடத்துக்கு வரலாம். இந்த 9ஆம் திருமுறைகளில் 9 ஆசிரியர்கள் ஒருவர் திருமாளிகை தேவர். அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். திருமாளிகை தேவர் என்பவர் யார்? திருமாளிகை தேவர் என்பவர் யார்? 9ஆம் திருமுறையில் அடங்கியுள்ள திருவிசைப்பா பாடிய ஆசிரியர்களிலே அவர் ஒருவர். அவர் 9 பேர்களிலே ஒருவர். அவரை தான் பற்றி இந்த பதிவை நம்ம புரிஞ்சுக்கிறோம். முன்னுரை போல சில செய்திகளை நான் முன்வைத்திருக்கிறேன். திருமாளிகை தேவர் பாடிய திருவிசைப்பா எவ்வாறு அமைந்துள்ளது? திருமாளிகை தேவர் பாடியுள்ள திருவிசைப்பா இவருடைய இந்த 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 பகுதி அதனுடைய பெயருக்கு ஏற்ப முழுவதும் இசைப்பாக்களாலே அமைக்கப்பட்டிருக்கிறது. திருவிசைப்பா இசை என்பது போல இசையாலே அமைந்திருக்கிறது. திருமாளிகை தேவர் இறைவனை போற்றி பாடிய பதிகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? திருமாளிகை தேவர் இறைவனை போற்றி பாடிய பதிகங்கள் திருவிசைப்பா பதிகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. வினா இவைகளெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்புண்டு, குறிச்சுங்க. அடுத்து 14வது வினா, திருமாளிகை தேவர் இந்த திருவிசைப்பாவை எங்கு பாடினார்? திருவிசைப்பாவை எங்கு பாடினார் பாருங்க. இந்த திருமாளிகை தேவர் திருவிசைப்பாவை எங்கு பாடினார்? வினா, இவர் சேந்தனாரோடு திருப்பல்லாண்டை பாடியவர். திருவிசைப்பாவும் பாடியிருக்கிறார். இவர் சேந்தனாரோடு சிதம்பரம் சென்று அங்குள்ள கூத்த பிரானை தரிசித்து பாடி திரும்பவும் திருவாடுதுறைக்கு வந்து எழுந்தருளினார் என்று சொல்லப்படுகிறது. சேந்தனாரோடு சிதம்பரம் சென்று அங்கே திருவிசைப்பாவை பாடினார் என்பது செய்தி. 9ஆம் திருமுறை எழுதிய ஆசிரியர்கள் கடைபிடித்த வழியாது. இந்த 9ஆம் திருமுறையை எழுதிய ஆசிரியர் கடைபிடித்த வழி, இவர்கள் மூவரும் தேவார ஆசிரியர்கள் மூவரும் அருளிய அந்த பதிக பெருவழி அவர் கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உள்வாங்க முடிகிறது. அடுத்து 16வது வினா, திருமாளிகை தேவர் பற்றிய வரலாற்றை அறிந்து கொள்ள உதவுவது எது? திருமாளிகை தேவரை பற்றி அறிந்து கொள்ள உதவுவது இது. இவரை பற்றி வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு நமக்கு எந்த சான்றும் கிடைக்கவில்லை. செவி வழி செய்திகளை கொண்டே இவரை பற்றி அறிய முடிகிறது. 17வது வினா, திருமாளிகை தேவர் யாரிடம் தீட்சை பெற்றார்? 17வது வினா, திருமாளிகை தேவர் யாரிடம் தீட்சை பெற்றார்? இவர் போகரிடம் போகநாதர் என்று சொல்லுவார்கள், போகரிடம் இவர் தீட்சை பெற்றார். இந்த திருமாளிகை தேவர் யாருடைய சீடர்? யாருடைய சீடர்னா போகருடைய சீடர் என்பது வரலாறு. அடுத்து இந்த திருமாளிகை தேவருக்கு 19வது வினா, போகர் என்ன பாடம் சொல்லி கொடுத்தார் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இந்த திருமாளிகை தேவருக்கு அவர் என்ன போதித்தார்? நடராச பெருமானை எவ்வாறு பூசை செய்வது என்பதை அவர் போதித்திருக்கிறார். நடராச பெருமானை எவ்வாறு பூசை செய்வது. 20வது வினா, திருமாளிகை தேவரோடு போகருக்கு மாணவராய் இருந்த சித்தர் யார்? இவரோடு ஒரு சித்தர் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் கருவூர் சித்தர். 21வது வினா, கருவூர் சித்தருக்கு போகர் என்ன போதித்தார்? கருவூர் சித்தருக்கு பராசக்தியை எவ்வாறு வழிபாடு செய்வது என்பதை போகர் போதித்தார். திருமாளிகை தேவர் எங்கு தங்கியிருந்தார்? 22வது வினா பாருங்க. திருமாளிகை தேவர் எங்கு தங்கியிருந்தார்? திருவாவடுதுறை மடத்திலே அவர் திருமாளிகை தேவர் தங்கியிருந்தார். 22வது வினா, திருமாளிகை தேவர் எந்த இடத்திலே துறவு மேற்கொண்டிருந்தார்? அதே திருவாவடுதுறையினுடைய மடத்திலே ஒரு அரச மரத்தின் கீழே இவர் துறவு கடைபிடித்தார் என்று சொல்லப்படுகிறது. எல்லாமே சொல்லப்படுகிறது தான், நமக்கு ரெக்கார்டு இல்லைங்க. 24வது வினா, திருமாளிகை தேவர் தனக்கென ஒரு மடத்தை எப்பொழுது தொடங்கினார்? மரத்தடியில் ரொம்ப காலம் இருந்த அரச மரத்தின் அடியிலே அதன் பிறகு தனக்கென ஒரு மடத்தை அவர் தொடங்குகிறார். மரத்தின் கீழே துறவு பூண்டிருந்த இவர் பின்னர் திருவாவடுதுறைக்கு தெற்கே ஒரு மடத்தை நிறுவி தனது சிவத்தொண்டை செய்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. 25வது வினா பாருங்க. திருமாளிகை தேவர் எந்த குலத்தை சார்ந்தவர்? திருமாளிகை தேவர் எந்த குலத்தை சார்ந்தவர்? இவர் சுத்த சைவ வேளாளர் குலம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, திருமாளிகை தேவர் எந்த குலத்தை சார்ந்தவர்? இவர் சுத்த சைவ வேளாளர் குலம் என்று சொல்லப்படுகிறது. சிலர் ஆதி சைவ குலம், அதாவது சிவபிராமண குலத்தை சார்ந்தவர் என்றும் சொல்லுகிறார்கள். 26வது வினா, திருமாளிகை தேவருக்கு அந்த பெயர் வார காரணம் என்ன? திருமாளிகை தேவர் என்று பெயர் வருவதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அதாவது இவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம் மாளிகை மடம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பெரிய மடம்,
மாளிகை மடம் என்று அழைக்கப்படுகிறது. அதனாலே அந்த மடத்தின் சார்பாலே இவர் திரு மாளிகை தேவர் என அழைக்கப்பட்டார். இந்த குறிப்பை நம்மால் அறிய முடிகிறது. அடுத்து 27வது வினா, திருமாளிகை தேவருடைய காலம் எது? இது ஒரு சுவையான செய்தி என்று கூட சொல்லலாம். எப்படி காலத்தை ஃபிக்ஸ் பண்றாங்க பாருங்க. திருமாளிகை தேவருடைய காலம் எது? 9ஆம் நூற்றாண்டு என்று கருதலாம். இது நாட் ஷுர், திட்டமாக நம்மால் சொல்ல முடியாது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவன் ராஜராஜ சோழன், நமக்கு தெரியும். இந்த மன்னன் இந்த கோயிலை கட்டிய உடனே இந்த கோயிலுக்கென்று சில தேவர் அடியார்களை அவர் நியமித்தான். கோயில் பணிவிடைகளை செய்வதற்காக சில அடியார்களை நியமிப்பார்கள், பெண்களை. அவர்கள் தேவர் அடியார் என்று சொல்லுவார்கள். இது ஒரு தனி பதிவாக கூட போடுவதற்கு வரலாறு நிறைய செய்திகள் உண்டு. இந்த தேவர் அடியார் யார், ஆரம்பத்தில் அவர்களுக்கு என்ன பெயர், இப்பொழுது அவர்களுடைய பெயர் எவ்வாறு உச்சரிக்கப்படுகிறது, யாருடைய காலத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டதால் அவர் தனி வரலாறே தமிழ் இலக்கிய அடிப்படையில் இருக்கிறது. அக்காலத்திலே அரசர்கள் கோயில்களை கட்டுகின்ற பொழுது கோயில் பணிவிடைகளை செய்வதற்கென்று நியமித்த பெண்கள் தேவரடியார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த தேவரடியார்களிலே ஒருத்தினுடைய பெயர் நீரணி பவளக்குன்றம் என்பது. நீரணி பவளக்குன்றம். இந்த திருமாளிகை தேவர் பாடிய திருவிசைப்பாவினுடைய முதல் பத்திலே 6ஆம் பாட்டினுடைய முதல் அடியினுடைய தொடக்கம் நீரணி பவளக்குன்றம் என தொடங்குகிறது. எனவே இந்த அடியை வைத்துக்கொண்டு இவருடைய காலம் 10ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி அல்லது 10ஆம் நூற்றாண்டுடைய இடைப்பகுதிக்கு முற்பட்டது அல்லது 9ஆம் நூற்றாண்டு என்ற ஒரு செய்தியை ஆசிரியர்கள் ஒரு கருதுகோளாக நம் முன்னே வைக்கின்றன. ஆய்வாளருடைய சிந்தனை என்று சொல்லலாம். எனவே ஒரு சரியான சான்று இல்லாததினாலே இவருடைய காலத்தை திட்டமாக வரையறுக்க முடியவில்லை. 28வது வினா, திருமாளிகை தேவர் யாருக்கு குருவாக இருந்தார்? இவர் ஒருத்தர் குருவாக இருந்தார். என்ன அப்படின்னு கேட்டால், பரம்பரையா வழக்கத்தின்படி அப்போதைய சோழ மன்னர்களுக்கு, இவருடைய காலத்தில் இருந்த சோழ மன்னனுக்கு இவர் குருவாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. திருமாளிகை தேவர் யாருக்கு குருன்னு கேட்டிங்கன்னா, பரம்பரை வழக்கத்தின்படி சோழ மன்னனுக்கு குரு. 29வது வினா, திருமாளிகை தேவர் தினமும் எதை உண்ணும் பழக்கத்தை கொண்டிருந்தார்? காலையிலே ஒரு உண்ணுகின்ற பழக்கம். அது என்ன சாப்பிடாருன்னு கேட்டிங்கன்னா, தினமும் காலையில் எழுந்ததும் தம் குல வழக்கப்படி அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் அம்பிகையும் வணங்கிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை மட்டுமே உண்ணுகின்ற பழக்கம் இவருக்கு இருந்தது. பிரசாதத்தை தான் மட்டும்தான் சாப்பிடுவார், வேற உணவை எடுத்துக்கொள்ள மாட்டார் என்ற செய்தி. 30வது வினா, திருமாளிகை தேவருடைய திருக்கோயில் எங்கே இருக்கிறது? திருமாளிகை தேவருடைய திருக்கோயில் திருவாவடுதுறையுடைய திருமடத்திலே இருக்கிறது. திருமடத்திலே, திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருக்கிற அந்த மடத்திலே இவருடைய கோயில் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லலாம். 31வது வினா, திருக்கோவிலே அவர் எவ்வாறு தோற்றமளிக்கிறார்? அந்த திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருக்கிற அந்த கோயிலிலே அவர் எவ்வாறு தோற்றமளிக்கிறார் என்பது வினா. திருமாளிகை தேவருடைய திருவுருவம் 4 திருக்கைகளோடு கூடியதாக அமைந்திருக்கிறது. நமக்கெல்லாம் 2 கை, ஆனால் அந்த திருமாளிகை தேவருக்கு 4 கைகள் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவும் சொல்லப்படுகிறது. இவர் குரு பூசை செய்வதற்கும் சிவபூஜை செய்வதற்கும் வசதியாக தன்னுடைய தவ வலிமையாலே வேறு 2 கைகளை கூடுதலாக உண்டாக்கி பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. 2 கைகளாலே சேவை செய்ய, பூசை செய்ய எனக்கு முடியாது, எனக்கு இன்னும் மற்ற 2 கைகளும் தேவை என்று சொல்லி தன்னுடைய சக்தியாலே 2 கைகளை பெற்றார் என்பது சொல்லப்படுகிறது. திருமாளிகை தேவருடைய மடம் எங்கிருந்தது? அவருடைய மடம் திருவாவடுதுறை தலத்திலேயே மாசிலாமணி ஈசர் கோயிலுக்கு தென்புறத்திலே ஒரு மடம் அமைத்து அடியார் சிலரோடு அங்கு வழிபட்டு வந்தார். திருவாவடுதுறை ஆதீனத்தின் தலத்திலேயே மாசிலாமணி ஈசர் கோயிலுக்கு தென்புறத்திலே ஒரு மடம் அமைத்து அவர் இந்த மடத்திலே யாருடைய பதாகை இடம்பெற்றிருக்கிறது? பதாகை என்று சொன்ன மிதியடி என்று நாம் சொல்லலாம். போகருடைய பதாகை அந்த கோயிலிலே இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. நூல்களை பதிவுகளிலே ஆங்காங்கே இடம்பெற்றிருக்கிறது. 34வது வினா, போகரின் பதாகை அங்கு எவ்வாறு வந்தது? ஏன்னு கேட்டால் அந்த மடத்தில் போகருடைய, ஏன்னு கேட்டால் திருமாளிகை தேவருடைய குரு அவர் தான். பாருங்கள், எது இப்படி வந்தது, போகருடைய பதாகை எங்கு எவ்வாறு வந்தது அப்படின்னு கேட்டால், ஒரு முறை போகர் தம்முடைய பதாகையை திருமாளிகை தேவரிடம் கொடுத்து அது திருவாவடுதுறையிலேயே தங்கி தன் பதாகையை பூசித்து வருகின்ற அன்பர்களுக்கு அருள் வழங்குக என்று சொல்லி அந்த தலத்தை விட்டு அகற்றுகிறார்.
பதாகை தன்னை திருமாலிகை தேவரிடம் கொடுத்து இதை நீ பூசை செய்து இங்கே வருகின்ற அன்பர்களுக்கு ஆசி வழங்கு, அருள் வழங்கு என்று சொல்லி அந்த தலத்தை விட்டு அவர் அகன்று செல்கிறார். போகர் சென்ற பிறகு சென்றதிலிருந்து அவருடைய பதாகை அங்கே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. திருவாவடுதுறை மடத்தினுடைய அடியவர்கள் ஒருவராகிய தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் பாடிய நூலினுடைய பெயர் என்ன? இந்த திருவாவடுதுறை மடத்திலே இருக்கிற அடியவர்கள் ஒருவர் தொட்டிக்கலை சுப்பிரமணி என்பவர். இவர் ஒரு நூலை பாடியிருக்கிறார். அவர் திருமாளிகை திருவிருத்தம் என்ற நூலை பாடியிருக்கிறார். திருமாளிகை திருவிருத்தம். இப்போ கால வேறுபாடு இருந்தாலும் கூட திருமாளிகை தேவருடைய கால முடிவாக எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இவர் 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் என்பது ஒரு பொதுநிலை கருத்து என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். பல திட்டவட்டமான சான்று இல்லை என்றாலும் கூட அவர் 9ஆம் நூற்றை சார்ந்தவராக இருக்கலாம் என்ற ஒரு அழுத்தமான எண்ணம் ஆய்வாளரிடையே இந்நிலைவு இருக்கிறது. 37வது திருமாளிகை தேவர் கொஞ்சம் திருமாளிகை தேவர் ஒரு நாள் நடத்திய அதிசயம் என்ன? இவர் வாழ்க்கையில சில அதிசயங்களை செய்கிறார். ஒரு அதிசயம் நடந்தது, ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்க. ஒரு நாள் வழக்கப்படி இவர் நீராடி மலர் கொய்து வரும்போது எதிரே சிலர் பிணத்தை அடக்கம் செய்வதற்காக பிணத்தை தூக்கி வருகின்றனர். இவருக்கு எதிர்க்க பிணம் ஒன்று வருது. தாம் சிவ பூஜைக்கு கொணர்ந்த மலர்கள் இந்த பிணம் எதிரே வந்து அது தூய்மை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி நினைத்த திருமாளிகை தேவர் தன் கையில் இருக்கிற பூக்குடையை அந்தரத்திலே எரிய விட்டு அது அப்படியே நின்றது. ஏனென்று சொன்னால் கரத்திலே பூக்குடையை வைத்து கொண்டு அந்த பிணம் தன்னை தாண்டி சென்றால் அந்த இது ஒரு தூய்மை இழந்துவிடும் என்று சொல்லி அவர் அந்த பூக்குடையை வானத்தில் ஏறுகிறார். அது வானத்தில் அப்படியே நிற்கிறது. பின்னர் இறந்த பிணத்திற்கு உயிர் உண்டாக்கி சுடுகாடு வரை அந்த பிணத்தை நடந்து போக கட்டளையிடுகிறார். அந்த பிணமும் எழுந்து சுடுகாடு வரை நடந்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அவர் அந்த பூஜை பொருட்களை கையில் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று சிவ பூஜை செய்தார் என்பது செவி வழி செய்தியாக சொல்லப்படுகிற ஒரு அதிசயம் என்று சொல்லலாம். பல இடங்களிலே இது திரும்ப திரும்ப பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எழுத்துக்களிலே வாக்கியங்களிலே சில வேறுபாடு இருந்தாலும் கூட அடிப்படை செய்தி ஒன்றுதான் என்பதை நம்மால் உள்வாங்க முடிகிறது. திருமாளிகை தேவரும் போகரும் முதலிலே சந்தித்த போது என்ன நடந்தது? ஒரு முறை போகர் திருவாவடுதுறைக்கு வந்து இருப்பதை திருமாளிகை தேவர் கேள்விப்படுகிறார். உடனே ஓடி சென்று போகருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். உடனே திருமாளிகை தேவருடைய பக்குவ நிலையை பார்த்த கணத்திலே உணர்ந்த போகர் அவருக்கு ஞான நிலையை அவருக்கு உபதேசிக்கிறார். அன்றையிலிருந்து திருமாளிகை தேவர் போகருடைய உபதேசத்தின்படி தவ வாழ்க்கை மேற்கொண்டு வாழ்ந்தமையாலே அவருடைய உடலானது தங்கம் போல ஜொலித்தது என்று சொல்லப்படுகிறது. போகரை சந்தித்து அவர் கொடுத்த ஞான நெறிகளின்படி அவர் வாழ்ந்த காரணத்தினாலே அவருடைய உடலானது தங்கம் போல ஜொலித்தது. என்னென்ன நடக்குது பாருங்க. அதனால திருமாளிகை தேவர் துறவு வாழ்க்கை மூலம் தம் உடலை எவ்வாறு வைத்திருந்தார்? துறவியா இருந்தாலும் கூட அவருடைய உடல் பாருங்க, துறவரத்தின் மூலம் தன்னுடைய உடலை நன்கு வசீகரமாக பொன்னிறமாக ஜொலிக்கின்ற வகையில தன்னுடைய உடலை வைத்துக் கொண்டிருந்தார். இதனால என்ன நடந்தது? பிரச்சனை வருது பாருங்க. திருமாளிகை தேவரின் பேரு அழகில ஈடுபட்டு அவரை போலவே பிள்ளைகளை பெற காரணம் என்ன? பெண்கள் பலர் அவரை போலவே பிள்ளைகளை பெற்றதுனாலே பெரிய பிரச்சனை சமுதாயத்தில் வருது. என்ன நடக்குது பாருங்க. பிள்ளை பேர் இல்லாத பெண்கள் பலர் தங்களுடைய மனதாலே திருமாளிகை தேவரை இடைவிடாது தியானித்து அவர் அருளாலே பிள்ளை பெறுகின்றனர். ஆனால் பெற்ற பிள்ளைகள் அனைத்தும் அவருடைய சாயலிலே இருந்த பிரச்சனை வந்துடுச்சு. திருமாளிகை தேவரை மனத்தாலே பூசித்து எண்ணத்தாலே அவரை போற்றி இரவும் பகலும் அவரை தியானித்து பெண்கள் பிள்ளை பேறு பெற்றனர். பிறந்த குழந்தைகள் அவர் போலவே அழகாக பிறந்து விட்டனர். என்ன நடக்குது பாருங்க. பெரிய பிரச்சனை நாட்டில் உருவாகுது. இதனாலே வெறுப்படைந்த வேதியர்களும் ஆண்களும் போய் அரசனை பார்க்குறாங்க பாருங்க. வெறுப்படைந்தவர்கள் சிலர் செய்த காரியம் என்ன நடந்தது பாருங்க. திருமாளிகை தேவர் போலவே பல பெண்கள் குழந்தையை பெற்றமையாலே ஐயமடைந்த சந்தேகமடைந்த வேதியர்கள் சிலரும் ஆண்கள் பலரும் திருமாளிகை தேவர் கூடா ஒழுக்கம் உடையவர் என்று அரசனிடம் முறையிடுகின்றனர். இவர் கூடா ஒழுக்கம் உடையவர், பெண்கள் பலர் இவரை போலவே குழந்தை பெற்றதனாலே இவர் நடத்தையிலே சந்தேகம் என்று சொல்லி
வேதியருடைய சொல் கேட்டு அரசன் என்ன கூறினான். உடனே அரசன் ஆராய்ஞ்சிருக்கணும், கமிஷனை வச்சிருக்கணும். ஆனால் உண்மையை ஆராயாது வருந்திய அரசன் நரசிங்க பெருமான், அப்ப யாருன்னா அரசன் நரசிங்க பெருமான் என்பவன் ஏவலர் சிலரை அனுப்பி அவரை கயிற்றாலை கட்டி இழுத்து வருமாறு ஆட்களை அனுப்புகிறான். உடனே இவங்க போறாங்க, அந்த அவரை திருமாளிகை தேவரை கயிற்றாலை கட்ட முயற்சி செய்கிறார்கள். திருமாளிகை தேவரை கட்டி இழுத்து வர சென்றவருடைய நிலை என்ன பாருங்க. திருவாவடுதுறை கோயிலை அடைந்து அவர்கள் திருமாளிகை தேவரை கயிற்றாலை கட்டுவதாக நினைத்து தங்களுக்குள் தாங்களே ஒருவரை ஒருவர் கட்டி கொள்கின்றனர். அந்த திருமாளிகை தேவரை கட்ட முடியவில்லை. இவர்கள் கட்டுகின்ற கயிறு அவர்கள் உடம்பின் மேலே பட்டு அவர்கள் மேலே கட்டு விழுகிறது. ஏவலர்கள் திருமாளிகை தேவரை ஏவலர்கள் திருமாளிகை தேவர் அரண்மனைக்கு வராமையை கண்டு சினமுற்று அரசன் யாது கூறினார். கொண்டு போனவன் வெறுங்கையோட வராங்க. அவர் கோபப்படுற அரசன் உடனே அவரை வெட்டி கொணர்மின் என்று கட்டளையிடுகிறார். 47 பாருங்க, அவரை வெட்டி கொணர்மின் என்று கட்டளையிடுகிறார். 48வது வினா, கொஞ்சம் திருமாளிகை தேவரை வெட்டுவதற்காக ஆட்களை அனுப்புகிறார்கள். இவர்கள் போய் திருமாளிகை தேவரை வெட்டுகிறார்கள். ஆனால் வெட்டுகின்ற ஒவ்வொரு வெட்டும் அவர்கள் மேலேயே விழுகிறது. உடனே அரசனுக்கு செய்தி வருகிறது. இந்த நிகழ்வை கண்டு 49வது பாருங்க, இந்த நிகழ்வை கண்டு அரசன் ஆத்திரம் அடைகிறான். என்ன செய்யறான் பாருங்க, திருமாளிகை தேவரை கொல்லுவதற்கு படையோடு புறப்பட்டு சென்றான். அவனே என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா படையெடுத்து கொண்டு புறப்பட்டு செல்லுகிறான். மன்னர் படையோடு தன்னை கொல்ல வருவதை அறிந்து திருமாளிகை தேவர் என்ன செய்தார்? உடனே அவர் உமை அம்மையிடம் ஒரு விண்ணப்பம் செய்கிறார். ஒரு மகன் தாயிடம் சொல்லுவது போல அவர் உமையம்மைக்கு விண்ணப்பம் செய்கிறார். உடனே உமையம்மை என்ன செஞ்சாங்க பாருங்க, திருமாளிகை தேவர் விண்ணப்பம் கேட்டு நடந்தது என்ன? அம்மையினுடைய திருவருளாலே திருக்கோயிலின் மதில் மேல் சுதையால் செய்யப்பட்டிருந்த நந்திகள் அனைத்தையும் ஒரு நந்தியாக்கி உயிர் பெற்று எழச் செய்தார். அந்த கோயில் மேல இருந்த எல்லா நந்திகளையும் ஒன்னாக்கி ஒரே நந்தியா அவங்க செய்யறாங்க. உடனே அந்த உயிர் பெற்ற நந்தி தேவர் மன்னனுடைய படைகளை அழித்து மன்னனையும் அமைச்சர்களையும் தோற்க செய்து அவர்களை திருமாளிகை தேவர் முன்னாலே இழுத்து வந்து நிறுத்தியது. இந்த எல்லா நந்தியும் ஒரே நந்தியாகி படைகளை அழித்து மன்னனையும் அமைச்சர்களையும் கொண்டு வந்து திருமாளிகை தேவர் முன்னால் நிறுத்த செய்தது. மன்னன் நரசிம்மன் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா திருமாளிகை தேவருடைய சக்தியை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி இறைவனையும் வணங்கி அருள் பெற்றான் என்பது வரலாறு. இதுல என்ன ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நரசிம்மன் என்று சொல்லப்படுகிற அந்த மன்னன் இவரை தாக்குவதற்காக திருவாவடுதுறை மடத்திற்கு அருகில் வந்து தங்கினான் இல்லைங்களா, அவன் தங்கிய இடம் இன்றைக்கும் நரசிங்கன் பேட்டை. பாருங்க, திருமாளிகை தேவரை தாக்குவதற்காக மன்னன் நரசிங்கன் அப்போது தங்கிய இடம் இன்றும் நரசிங்கப்பேட்டை என்று அழைக்கப்படுகிறது. என்ன பேட்டைனா நரசிங்கப்பேட்டை. 53வது வினா, இந்த வரலாற்று நிகழ்வை மெய்ப்பிக்கும் வகையிலே திருவாவடுதுறையிலே நந்திகளின் நிலை என்ன? சரி, ஒரு ஊர் இருக்குது, அப்புறம் அந்த நந்திகளுடைய சமாசாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி அங்கே நடந்திருக்கிறது. திருவாவடுதுறையிலே திருக்கோவிலின் திருமதில் மேலே எந்த ஒரு நந்தியினுடைய உருவமும் இன்றைக்கும் இல்லை. திருவாவடுதுறை கோயிலுக்கு சென்று நாம் பார்க்கின்ற பொழுது திருமதில் மேலே எந்த ஒரு நந்தியும் இல்லை. ஆனால் இறைவனுடைய திருமுன்னர் ஒரு மிகப்பெரிய உருவத்தோடு நந்தி ஒன்று இன்றைக்கும் இருந்து வருகிறதை நம்மால் அறிய முடிகிறது. எனவே இந்த திருமாளிகை தேவர் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி இதனோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது இந்த அதிசயம் உண்மையிலே நடந்திருக்க வாய்ப்பு உண்டு என்பதை நம்மால் அறிய முடிகிறது. 54வது வினா, திருமாளிகை தேவர் தில்லை திருவீதியிலே திருப்பதிகம் பாட நடந்தது என்ன? இது ஒரு அதிசயம். தில்லை நகருடைய திருவீதியிலே கோயிலுடைய திருத்தேர் ஒன்று மக்களால் இழுக்க முடியாமல் நீண்ட காலமாக தடைப்பட்டு நின்று கொண்டிருந்தது. இதை கேள்வியுட்ட திருமாளிகை தேவர் ஒரு பதிகம் பாடுகிறார். இழுக்க கயிறு கூட இல்லாமல் இருந்த அந்த தேரை அவர் இயங்க செய்கிறார். இது நடந்த இடம் இத்தலம் திருவீழி மலை என்று சிலர் கருதுகிறார்கள், சிலர் திருவாவடுதுறை என்று சொல்லுகிறார்கள். கடைசி வினா, திருமாளிகை தேவர் எங்கு முக்தி அடைந்தார்? கடைசியில திருவாவடுதுறை மடத்திலேயே தங்கி அந்த இடத்திலேயே முக்தி அடைந்தார் என்பது செவி வழியாக சொல்லப்படுகின்ற செய்தி. எனவே நான் கொடுத்த இந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நான் திருவாவடுதுறை ஆதீனத்தின் வழியாக வெளியிடப்பட்ட நூலை மையமாக கொண்டு
இந்த கருத்தை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். தேர்வு நேரமாக இருப்பதினாலே இந்த பயனுள்ள பதிவை நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், டிஎன்பிஎஸ்சி, பிஜிடிஆர்பி மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பக்தி இலக்கியம் பாடமாக இருக்கிறது. பன்னீர் திருமுறையுடைய ஆசிரியர்களை பற்றிய பதிவு இது. மொத்தம் 12 திருமுறைகளே 9ஆம் திருமுறையினுடைய ஆசிரியர்கள், 9ஆம் திருமுறையை 9 நபர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒருவரான திருமாளிகை தேவருடைய வாழ்க்கையை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். கவனமோடு இதை உள்வாங்கியிருப்பேன் நம்புகிறேன். மற்றொரு சிந்தனையோடு, மற்றொரு பதிவோடு விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.